வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கரா புளிப்பு தான். இதுக்கு 2 தேங்காவை உடைச்சி 3வது பாலை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் பச்சரிசியோட பருமாவு, இந்த மாவு கொஞ்சம் ரவா இருக்கிற மாதிரி கொரகொரன் இருக்கிற மாதிரி இருக்கும். இடியப்ப மாவு ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாவு எப்படி செய்யணும்னு சொல்லி நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாவை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டனா 6 மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது. இதுலேயும் நிறைய ரெசிபி நம்ம பண்ணலாம். மாவை உள்ளே போட்டுட்டு கட்டி விழாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா கட்டிப்பட்டு வரும். மாவு கட்டிப்படப்பட இப்போ 2வதாக எடுத்த தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி திரும்பியும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். மாவு நல்லா அந்த தேங்காய் பால்லே வெந்து வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது காயல்பட்டினத்து ஃபேமஸ் அக்கரா புளிப்புன்னு சொல்லி ரம்ஜான் டைமில் எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து. இப்போ 2வது பாலும் நல்லா கட்டி பதம் வந்த பிறகு மாவு வெந்துட்டான்னு சொல்லி நம்ம கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும். மாவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரவா மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் வெந்து வந்த பிறகு சுகர் ஆட் பண்ணணும். 1 கப்பு அளவுக்கு 2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். மாவு வேகிறதுக்கு முன்னக்கூட்டியே சுகர் ஆட் பண்ணிட்டனா மாவு வேகாது. இப்போ சுகரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடணும். சுகர் அந்த சூட்லேயே சீக்கிரமாக மெல்ட் ஆகி வந்துடும். மெல்ட் ஆகி கூட கொஞ்சம் நமக்கு மேலே எழும்பும். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் செஞ்சுக்கிட்டனா நமக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சி வர்ற நேரத்தில் 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். கல்கண்டு நல்லா சைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. கல்கண்டு நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு சுகரும் 1/2 கப் அளவுக்கு கல்கண்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து கை விடாமல் மெயினாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். கீழேயும் அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா கல்கண்டு எல்லாம் கரைஞ்சி வந்த பிறகு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு முதல் தலைப்பால் நல்லா திக்காக இருக்கும், அதை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நைஸாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ண ஸ்வீட்டும் ரொம்பவே டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் முதல் பால் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்டில் தனி டேஸ்ட்டே தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு சிம்லே வச்சு கிளறிக்கோங்க. பாலும் நல்லா அந்த மாவோட இறுகி வற்றி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வெளியில் இந்த பாத்திரத்தை அடுப்பை விட்டு கீழே இறக்கி நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட இப்போ லெமன் ஆட் பண்ண போகிறேன். 1 லெமன் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு லெமனோட சாறு மட்டும்தான் இதில் விழணும். நல்லா கிளறி விட்டாச்சு. பார்க்கும் போதே தெரியும், நல்லா சைனிங்காக தெரியுது. இப்போ லெமனோட சாறை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு கப்பாக வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இல்லை ஒரே பெரிய பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டு நல்லா பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காயல்பட்டினத்து ஸ்பெஷல் அக்கரா புளிப்பு ரெடி ஆயிருச்சு. இதை ரொட்டி செஞ்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஒத்தப்பணியன்னு சொல்லி இதே மாவுலையே தேங்காய்ப்பூ முட்டை எல்லாம் போட்டு தோசை சட்டியில் நெய் விட்டு இதையும் தொட்டு சாப்பிடுவாங்க. இப்போ சூடாக இருக்கும் போதே நம்ம ஒரு நல்ல இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பவுல்லையும் ஊற்றி வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் ஒரு 2 மணி நேரம் விட்ட பிறகு இறுகிரும். அது பிறகு நம்ம கத்தி வச்சு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.